மனோ இச்சை கூட கடவுள் நிலைக்கு உயரையிலும் சொல்றேன். அப்ப அறிந்து வழங்கினா சிறுக்கு சரியான மறைமுகம். ஏற்கனவே கல்லை கண்டோன்னு சொல்லிடுற இது யாரோ செதுக்கிப்போ, இன்னும் யாரோ ஒரு கட்டிடம் ஒன்று கட்டிப்போ, இடிபாடுகளோடு இருக்கிற கட்டிடத்தை பற்றி யாரோ கட்டிருப்போம். பெரிய ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்திருக்கும். இதெல்லாம் முடிவுக்கு வந்த யாருமே இதை மறுக்கிற ஒன்றும் இல்லை. சரி ஒத்துக்கொண்டு ஆனால் எனக்கு வந்து தூரம் பேச்சு மண்டை ஓட்டை கண்டோன்னே, மனிதன் எலும்பு துண்டை கண்டோன்னே, அதை படித்து பார்த்து தற்செயலாக வந்து அதுலேருந்து வந்து இதுலேருந்து வந்து இப்படி வந்து மனுஷனா வந்து எல்லாமே தற்செயலாக உண்மையிலே இபாதத் என்ற பொருள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா அல்லாஹ்விடம் அதி உயர்ந்த அன்பை வைத்து ரெண்டும் சேர்ந்தாதான் இபாதத். ஹலக்கல் முத்தனத்தி ஊன், ஹலக்கல் முத்தனத்தி ஊன், ஹலக்கல் முத்தனத்தி ஊன் 3 முறை சொன்னாங்க. மார்க்கத்தை இறுக்கமாக சொல்பவர்கள் நாசமாக போகட்டும் 3 முறை திருப்பி. என்ன ரசூலுல்லாஹி தெரியும், இருக்கினான் ஓடிடுவாங்க மார்க்கத்துக்கு. அவன் நல்லா சொன்னான், செலவழிக்கும் இன்னும் செலவழிக்கும் மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தடுப்பதுக்கு என்ன பண்ணி செலவழிக்கும். புறவுசு வசிப்பீங்க. அதை இவ்வளோ கோடிக்கணக்கு செலவழிச்சு எங்கே இந்தப்பா இந்த புரட்சி வரும். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ. ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு, கடுமையாக எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வேலை, சின்ன ஒரு வேலை, ஒரு சூறா மாதிரி ஒரு டிஎட்டி வந்து கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் மட்டும் தீர்ப்பு சொல்கிறீங்களே இது குரானை மாதிரி இருக்கியா இல்லையான்னு சொல்லி நாங்கள் மட்டும் மதிப்பு, அவங்களோட ஆக்களிக்கு தானே, அவங்கெல்லாம் சேர்ந்து பேசலாம் தானே. அப்படி ஒரு பிரச்சனையான தூக்கி விட்டுறானே. இந்த ஏற்றின்னு வந்து இது உண்டு, என்னத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, வாங்களே ஒரு டிஸ்கஷனுக்கு கான்ஃபரன்ஸ் ஒன்று போடுவோம். இந்த குறிப்பிட்ட கவிஞர் குரானை மாதிரி ஒரு சூறாவை ஏற்றிருக்கிறார், இப்போ கான்ஃபரன்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்கிறார். மற்ற எல்லா டிஸ்கஷனும் இதுக்கு மட்டும் இல்லையே ஒருத்தர். ரெண்டாவது சொல்கிற கருத்து என்னன்னா, ஜகாத் சட்டமாகினது மட்டுமல்ல, அது உலகத்தில் இன்றைக்கு வரை வறுமையை ஒழிப்பதற்கு மட்டும் ஒரு சட்டம் உண்டு. சட்டம் இல்லை, பல வகையான முயற்சிகளை சட்டம் உண்டு. நாங்கள் சேகர்ஜாலி சொல்கிற மாதிரி பழங்களை பார்க்கணும், வகை வகையாக பெக் பண்ணி. இலா பழத்தை பார்த்தா, இலாக்கையை பார்த்தா அது ஒரு வகையான பெக்கிங், அப்படித்தானே, ஒரு வகையான பெக்கிங் இருக்குது. இது தேங்காயை பார்த்தா இன்னொரு வகையான பெக்கிங், மேலால் ஒரு மூடிக்கு, அதுக்குள்ளால் ஒரு சிரட்டைக்கு, அதுக்குள்ளான தேங்காய், அதுக்குள்ளான தண்ணியும், இது ஒரு வகையான பெக்கிங். வாழைப்பழத்தை பார்த்தா ஒரு எளிமையான பெக்கிங், லேசாக சாப்பிட்டு எளிமையான ஒரு பெக்கிங். இப்படி பல வகையான பெக்கிங் இருக்குது. இந்த பெக்கிங் எங்கே நடந்தது?